Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் ஸ்லைடர்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். மெயினா இஃப்தார் ஃபேமிலி கெட் டுகெதர்க்கெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபினே சொல்லலாம். இந்த ரெசிபி வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் க்ரஷ் பண்ண கார்லிக்கை சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கார்லிக் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ 400 கிராம் சிக்கனை இதே மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். சிக்கனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணலாம். இப்போ சிக்கன் வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணது சேர்த்துடலாம். கூடவே ஒரு கேப்சிகம் கட் பண்ணதும் சேர்த்துக்கோங்க. ஆனியனும் கேப்சிகமும் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பும், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துடலாம். இதோட மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் ஆலிவ்ஸும் ஜலபினோஸும் இருந்துச்சு, அதையும் நான் இது கூட சேர்க்குறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் இல்லைன்னா ஹாட் சாஸ், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மயோனீஸும் சேர்த்து இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக மாற்றி வச்சிடலாம். இந்த ரெசிபிக்காக நான் வந்து பாவ் பன் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேணால் பர்கர் பன் கூட எடுத்துக்கலாம். பன்னை வந்து இதே மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பன்னோட பாட்டம் பார்ட்டை இதே மாதிரி பேக்கிங் டிஷ்ஷில் வச்சுருங்க. அப்புறமா நான் இங்கே ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மயோனீஸு கூட 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப்பும் கொஞ்சமாக ஓரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம பன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் கெச்சப் இல்லைன்னா வெறும் மயோனீஸ் கூட ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 செட்டார் சீஸ் ஸ்லைஸும் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சிக்கன் ஃபில்லிங்கை வந்து சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே எவ்வளோ மொசரல்லா சீஸ் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே பன்னோட டாப் பார்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் க்ரஷ் பண்ண கார்லிக்கும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நம்மளோட சிக்கன் ஸ்லைடர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை வந்து 10 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சூடோட சர்வ் பண்ணிடலாம். இந்த சிக்கன் ஸ்லைடர் ரெசிபியை நீங்களும் உங்களோட கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்படியே இந்த சாஸு, சிக்கன் ஃபில்லிங் அண்ட் சீஸோடு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.